அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இவன் 1ஆம் பகுதி இளைஞரணி பொருளாளர் அஇஅதிமுக. சவுக்கு சங்கர் கைது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதாவது ப்ரொடியூசர் மகேஷ் ரம்யா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர்ஸ்? யார் மகேஷ் ரம்யா என்பவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா? அவர் மெரைனில் இருந்திருக்காரு. பெரிய மெரைனில் இருந்து 6 மாதம் கப்பலில் வேலை பார்ப்பார். 6 மாதம் அவர் வீட்டுக்கு வருவார். அவர் மெரைனில் இருந்தவர். என்ன வேலை பார்த்தாரு? மெரைனில் சர்வர் வேலை பார்த்தாரு. நான் சர்வர்லாம் குறைச்சி அப்படி நினச்சிடாதீங்க யாருமே. சர்வர்ஸ்லாம் நான் அப்படி சொல்லலை. சர்வர் வேலை அவர் இங்கே பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அதை நீ சொல்லு, சர்வர் வேலை நான் பார்த்தேன்னு சொல்லு. மெரைனில் வேலை பார்த்தேன் நான், 6 மாதத்துக்கு ஷிப்பில் இருப்பேன். என்ன இது என்ன பேச்சு? மெரைனில் நான் சர்வர் வேலை பார்த்தேன். உன் வேலை உனக்கே கேவலமாக தெரியுதா? சர்வர் வேலை பார்த்த நீ எப்படி படம் எடுத்த? நீ ப்ரொடியூசர் ஆகிட்ட நீ. எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோவில் அண்ணன் உதயநிதி என் நண்பர்ன்ற, அவர் கூட கிரிக்கெட் விளாண்டேன்ற, ஒரு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுனா நீ அவரோட நண்பர் ஆயிடுவியா? அவர் பேரை கெடுக்கிறியா? நீ அவர் பேரை சொல்லி கெடுக்கிறியா இல்லை என்ன? எப்படி ஒரு பொய் நீ பேசியிருக்க? உன்னை தான் பார்த்தோம்மா, மக்கள் பார்த்துருக்காங்களே இன்டர்வியூவில். நீ பேசின இன்டர்வியூ ஃபுல்லாக மக்கள் பார்த்துருக்காங்கல்ல. சும்மா இங்கே ஒன்றும் நாங்கள் பேசலை. அவர் தப்பு பண்ணியிருந்தால் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல போகிறோம் நாங்கள். சவுக்கு சங்கர் 10 லட்ச ரூபா கேட்டு வாங்கியிருக்காரு. அவன் அப்படி தான் வாங்குவான் நானே சொல்லுவேன். அவன் அந்த ஆள் அப்படி வாங்குகிற ஆள் கிடையாது, எனக்கு தெரியும். அது கிடையாது. 10 லட்ச ரூபான்றது அவருக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு நாள் அவர் டெய்லி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஒரு நாளைக்கு 10 லட்சம் 5 to 7 lakh வியூஸ் வந்துட்டுருக்கு. அந்த மனுஷனுக்கு 10 லட்ச ரூபா ஒரு விஷயமா பிரதர்? அசால்ட்டாக நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை உங்களால் எப்படி சொல்ல முடியுது? இது உங்களால் என்னங்க நீங்கள் இப்படி? நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எதுக்காண்டி அந்த பொய்யை சொல்கிறீங்க? யாருக்காண்டி சொன்னீங்க அந்த பொய்யை? அங்கே உட்காந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்களா? என்னோடய ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள்லாம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்களா? நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே நாங்கள் போகாது இப்போ விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா நீங்கள் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்க்காரராக இருந்திருக்கீங்கன்னு மக்களுக்கு. ஏங்க மனசாட்சின்னு ஒன்று இல்லையாங்க உங்களுக்கு? யாராவது ஏதாவது ஒன்று பேச சொன்னால், காசு கொடுத்து இதை பேசுகிறேன்னா பேசிடுவீங்களாங்க? உங்கள் மனசாட்சிக்கு அது குத்தவே குத்தாதா? என்ன மனுஷன் நீ? சரி, இப்போ ஒன்றெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிலையா? அந்த மனுஷன் என்னையா பண்ண? உட்காந்து சும்மா நடக்கிற ஊழலை பற்றி பேசிக்கிறிக்கான், இருக்கிறத பற்றி இதை சொல்லிக்கிறிக்கான். அதில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வேறு இருக்காங்க. நீ அமெரிக்காவில் எல்லோரும் தான் இருக்காங்க. இங்கே இருக்கவங்க அப்புறம் அங்கே தானே போய் தருதலையாக இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. நம்ம நாட்டுக்கு எவன் இங்கே படிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்குறான்? அங்கே தானே வேலை பார்க்குறீங்க எல்லாருமே. தருதலை ஆகிட்டீங்க இல்லை போய். நம்ம நாடு நாசமாக போனது காரணம் படிச்சுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறீங்க. வேலை இல்லைன்றீங்க கேட்டால். இங்கே வேலை இல்லை. என்னையா பொய்யா பேசிக்கிட்டு? ஜூலை 1ஆம் தேதி உன்னைய மிரட்டி அவன் காசு வாங்கியிருக்கேன், அடித்து சவுக்கு சங்கர்னு அடித்து காசு வாங்கியிருக்காருன்றேடா. அப்போ 1ஆம் தேதி போலீஸ்காரங்க சும்மா விடுவாங்களாடா? நீ 1ஆம் தேதி போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஜூலை 1ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னடா டிசம்பர் ஆயிடுச்சு, 5 மாதம் ஆயிடுச்சு. இதை போட்டுக்கிட்டு இப்போ இழுத்து தேர்தல் நேரத்தில் இவரின் குரல் ஒலிக்கக்கூடாது, அதுதானே? ஒலிக்கும் வெறுப்பாக்கிக்கிட்டு இருக்கீங்க.